Hello friends, I hope all are doing well. நான் இந்த வீடியோவில் could have யூஸ் பண்ணி ஒரு 50 சென்டென்ஸ் வித் தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். could have ஓட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் could have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் V3 வெர்ப்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுவோம். குட்னா முடியும், கேன்னாலும் முடியும், குட்னாலும் முடியும் அப்படிங்கிற மீனிங் தான். குட் ஹாவ் டன் அப்படின்னா செய்திருக்கலாம், செய்திருக்க முடியும் அப்படிங்கிற ரெண்டு மீனிங்ல வரும். இது பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இந்த குட் ஹாவ ரெண்டு சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாஸ்ட் பாசிபிலிட்டி, இன்னொன்று பாஸ்ட் எபிலிட்டி. வாங்க இந்த பாஸ்ட் பாசிபிலிட்டின்னா என்ன, பாஸ்ட் எபிலிட்டின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல நம்ம இந்த குட் ஹேவை யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டின்னா என்னது, வாய்ப்பு. அப்போ பாஸ்ட்ல நடந்துச்சுன்னா ஏதோ வாய்ப்பு இருந்திருக்கு, ஏதோ நடந்து இருக்கு, அதுதான் சொல்றதுக்கு பாஸ்ட் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. அங்க சம்திங் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் பட் வி ஆர் நாட் ஷுவர். ஏதோ நடந்திருக்கு, சம்திங் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட், பாஸ்ட்ல நடந்திருக்கு, ஆனா நாட் ஷுவர், என்ன நடந்திருக்குன்னு எக்ஸாக்டா தெரியல, நடந்திருக்கா இல்லையான்னு எக்ஸாக்டா தெரியல, அதுதான் சொல்றது. பட் வி ஆர் நாட் ஷுவர். கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். அதை பற்றி சொல்லும்போது குட் ஹாவ் அண்ட் மைட் ஹாவ் யூஸ் பண்ணலாம். குட் ஹாவும் யூஸ் பண்ணலாம், மைட் ஹாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது சென்டென்ஸ் எல்லாம் மீனிங் எதுவுமே மாறாது. அது பாஸ்ட் பாசிபிலிட்டியில் மட்டும் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், குட் ஹாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மைட் ஹாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He could have left early from the home. அவன் வீட்டிலிருந்து சீக்கிரமாக கிளம்பி இருக்கலாம். He could have left early from home. அவன் வீட்டிலிருந்து சீக்கிரமாக கிளம்பி இருக்கலாம். இப்ப might have பார்க்கலாம். He might have left early from home. அவன் வீட்டிலிருந்து சீக்கிரமாக கிளம்பி இருக்கலாம். ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். அதுதான் சொன்னேன், பாஸ்ட் பாசிபிலிட்டிஸ் அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது could have யூஸ் பண்ணிக்கலாம், might have யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் could have பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால could have பற்றி பார்க்கலாம். செகண்ட், பாஸ்ட் எபிலிட்டி. எபிலிட்டின்னா என்னது, திறமை. கடந்த கால பாஸ்ட் முடிஞ்சது, ஏதோ நமக்கு அந்த டைம்ல ஏதோ திறமை இருந்திருக்கு, ஆனால் அதை செய்யாமல் விட்டுருப்போம். அதை பற்றி நம்ம பேசும்போது அந்த பாஸ்ட் எபிலிட்டி. சம்திங் வாஸ் ஏபிள் டு டூ இன் த பாஸ்ட். சம்திங் வாஸ் ஏபிள் டு டூ இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய முடிந்திருக்கும், ஆனால் செய்யவில்லை. அதை பற்றி சொல்லும்போது could have யூஸ் பண்ண வேண்டும். கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய முடிந்திருக்கும், செஞ்சிருக்கலாம், செய்ய முடிஞ்சிருக்கும், அதுக்குள்ள திறமை எல்லாம் இருந்திருக்கும், ஆனா செய்யாம விட்டுறது, ஏதோ ஒரு சோம்பேறித்தனத்துல இல்ல வேணும்னே செய்யாம விட்டுறது, இல்ல அது தெரியாம இருந்திருக்கும், தெரிஞ்சா செஞ்சிருப்பேன், செய்ய முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய முடிந்திருக்கும் ஆனால் செய்யவில்லை, அதை பற்றி சொல்லும்போது could have யூஸ் பண்ண வேண்டும். பாருங்க, செய்ய திறமை இருந்திருக்கும் ஆனால் செய்யாமல் விட்டு விடுவது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, I could have helped you but you didn't ask. I could have helped you but you did not ask. நான் உனக்கு உதவ முடிந்திருக்கும் ஆனால் நீ கேட்கல, நீ கேட்டிருந்தா உதவி இருப்பேன் அப்படின்னு சொல்லல, ஆனா நடக்கல. உதவ முடிஞ்சிருக்கும் ஆனா நீ கேட்கல. I could have helped you but you didn't ask. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ்,
பாஸ்ட் பாசிபிலிட்டிஸில் ஒரு 25 சென்டென்ஸும் பாஸ்ட் எபிலிட்டியில் ஒரு 25 சென்டென்ஸும் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு குட் ஹேவ்ல இருக்கிற டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கிளியர் ஆகும். பாஸ்ட் பாசிபிலிட்டி கெஸ், நம்ம ஏதாச்சும் கெஸ் பண்ணி சொல்றது, அதுதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்குள்ள போகலாம். பாஸ்ட் பாசிபிலிட்டிஸில் சென்டென்ஸ் சொல்லும்போது இருக்கலாம் அப்படின்னு தான் சென்டென்ஸ் முடியும். ஏன்னா அந்த எண்டில் இருக்க இந்த பார்த்தீங்கன்னா பாருங்க, தவற விட்டிருக்கலாம், சென்றிருக்கலாம், வந்திருக்கலாம், விழுந்திருக்கலாம், அடைந்திருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். பாஸ்ட் பாசிபிலிட்டியா கெஸ் பண்ணி சொல்லும்போது இந்த இருக்கலாம் அப்படின்னு தான் சென்டென்ஸோட எண்ட்ல முடியும். வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தே குட் ஹாவ் மிஸ்ட் த பஸ். அவர்கள் பஸ்ஸை தவற விட்டிருக்கலாம். தே குட் ஹாவ் மிஸ்ட் த பஸ். அவர்கள் பஸ்ஸை தவற விட்டிருக்கலாம். அவங்க ஒருவேளை பஸ்ஸை மிஸ் பண்ணாமலும் பஸ்ஸில் வந்திருக்கலாம், மிஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கெஸ் பண்ணி சொல்கிறாங்க விட்டிருக்கலாம், அதனால இன்னும் வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால தே குட் ஹாவ் மிஸ்ட் த பஸ். அவர்கள் பஸ்ஸை தவற விட்டிருக்கலாம். ஹீ குட் ஹாவ் டேக்கன் த ராங் ரூட். அவன் தவறான பாதையில் சென்றிருக்கலாம். ஹீ குட் ஹாவ் டேக்கன் த ராங் ரூட். அவன் தவறான பாதையில் சென்றிருக்கலாம். அவன் சரியான பாதையில் கூட வந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு டிராஃபிக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதனால கொஞ்சம் டிலே ஆயிருக்கும், வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும். நம்ம ஜஸ்ட் சொல்லுவோம் அவன் தவறான பாதையில் வந்திருக்கலாம், அதனால லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹீ குட் ஹாவ் டேக்கன் த ராங் ரூட். யுவர் பேக்கேஜ் குட் ஹாவ் அரைவ்டு. யுவர் பேக்கேஜ் குட் ஹாவ் அரைவ்டு. உங்கள் பார்சல் வந்திருக்கலாம். யுவர் பேக்கேஜ் குட் ஹாவ் அரைவ்டு. உங்கள் பார்சல் வந்திருக்கலாம். த கீ குட் ஹாவ் ஃபாலன் சம்வேர். சாவி எங்காவது விழுந்திருக்கலாம். த கீ குட் ஹாவ் ஃபாலன் சம்வேர். சாவி எங்கேயாவது விழுந்திருக்கலாம். தே குட் ஹாவ் ரீச்டு ஹோம் பை நவ். அவர்கள் இப்போது வீட்டை அடைந்திருக்கலாம். தே குட் ஹாவ் ரீச்டு ஹோம் பை நவ். அவர்கள் இப்போது வீட்டை அடைந்திருக்கலாம். த கேட் குட் ஹாவ் கான் அவுட்சைடு. பூனை வெளியே போயிருக்கலாம். த கேட் குட் ஹாவ் கான் அவுட்சைடு. பூனை வெளியே போயிருக்கலாம். பூனை வெளியே போகாம வீட்டுக்குள்ளே கூட இருந்திருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு கெஸ் பண்ணி சொல்றது. த கேட் குட் ஹாவ் கான் அவுட்சைடு. ஷீ ஷுட் சாரி ஷீ குட் ஹாவ் ஃபர்காட்டன் யூ. அவள் உன்னை மறந்திருக்கலாம். ஷீ குட் ஹாவ் ஃபர்காட்டன் யூ. அவள் உன்னை மறந்திருக்கலாம். ஹீ குட் ஹாவ் சீன் யூ. அவன் உன்னை பார்த்திருக்கலாம். ஹீ குட் ஹாவ் சீன் யூ. அவன் உன்னை பார்த்திருக்கலாம். த பவர் குட் ஹாவ் கான் ஆஃப். கரண்ட் போயிருக்கலாம். த பவர் குட் ஹாவ் கான் ஆஃப். கரண்ட் போயிருக்கலாம். தே குட் ஹாவ் சேஞ்ச்டு தேர் பிளான். அவர்கள் திட்டத்தை மாற்றி இருக்கலாம். தே குட் ஹாவ் சேஞ்ச்டு தேர் பிளான். அவர்கள் திட்டத்தை மாற்றி இருக்கலாம். ஹீ குட் ஹாவ் ரிப்பேர்டு த பைக். அவன் பைக்கை சரி செய்திருக்கலாம். ஹீ குட் ஹாவ் ரிப்பேர்டு த பைக். அவன் பைக்கை சரி செய்திருக்கலாம். ஒர்க் ஷாப்ல பைக்கை விட்டு வந்திருப்போம், இப்போ சரி பண்ணியிருப்பானா இல்லையான்னு தெரியாம இருப்போம். அப்போ சொல்லுவோம்ல, அவன் இப்போ பைக்கு சரி செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் ஹீ குட் ஹாவ் ரிப்பேர்டு த பைக். ஷீ குட் ஹாவ் டேக்கன் த கார். அவள் காரை எடுத்திருக்கலாம். ஷீ குட் ஹாவ் டேக்கன் த கார். அவள் காரை எடுத்திருக்கலாம். ராம் குட் ஹாவ் ஃபினிஷ்டு த ஒர்க். ராம் வேலையை முடித்திருக்கலாம். ராம் குட் ஹாவ் ஃபினிஷ்டு த ஒர்க்.
ராம் வேலையை முடித்திருக்கலாம். The bird could have flown away. பறவை பறந்து போயிருக்கலாம். The bird could have flown away. பறவை பறந்து போயிருக்கலாம். He could have slept. அவன் தூங்கியிருக்கலாம். He could have slept. அவன் தூங்கியிருக்கலாம். The shop could have closed early because today is festival. இன்று பண்டிகை என்பதால் கடை முன்பே மூடியிருக்கலாம். The shop could have closed early because today is festival. இன்று பண்டிகை என்பதால் கடை முன்பே மூடியிருக்கலாம். Your phone could have switched off because the battery was low. பேட்டரி குறைவாக இருந்ததால் உங்கள் போன் ஆஃப் ஆகி இருக்கலாம். Your phone could have switched off because the battery was low. பேட்டரி குறைவாக இருந்ததால் உங்கள் போன் ஆஃப் ஆகி இருக்கலாம். She could have gone to the market because she needed vegetables. காய்கறி தேவை இருந்ததால் அவள் சந்தைக்கு போயிருக்கலாம். She could have gone to the market because she needed vegetables. காய்கறி தேவை இருந்ததால் அவள் சந்தைக்கு போயிருக்கலாம். He could have cleaned the room because everything looks neat. எல்லாம் சுத்தமாக இருப்பதால் அவர் அறையை சுத்தம் செய்திருக்கலாம். He could have cleaned the room because everything looks neat. எல்லாம் சுத்தமாக இருப்பதால் அவர் அறையை சுத்தம் செய்திருக்கலாம். Your bike could have slipped because the road was wet. ரோடு நனைந்து இருப்பதால் உங்கள் பைக் ஸ்லிப் ஆகி இருக்கலாம். Your bike could have slipped because the road was wet. ரோடு நனைந்து இருப்பதால் உங்கள் பைக் ஸ்லிப் ஆகி இருக்கலாம். He could have gone to native because today is holiday. இன்று விடுமுறை என்பதால் அவர் ஊருக்கு சென்றிருக்கலாம். He could have gone to native because today is holiday. இன்று விடுமுறை என்பதால் அவர் ஊருக்கு சென்றிருக்கலாம். They could have started the meeting because the time is 10 o'clock. 10 மணி என்பதால் அவர்கள் மீட்டிங்கை ஆரம்பித்திருக்கலாம். They could have started the meeting because the time is 10 o'clock. 10 மணி என்பதால் அவர்கள் மீட்டிங்கை ஆரம்பித்திருக்கலாம். The dog could have eaten the food because the plate is empty. தட்டு காலியாக இருப்பதால் நாய் உணவை சாப்பிட்டிருக்கலாம். The dog could have eaten the food because the plate is empty. தட்டு காலியாக இருப்பதால் நாய் உணவை சாப்பிட்டிருக்கலாம். She could have taken the photo because her phone was in her hand. அவளுடைய போன் அவள் கையில் இருந்ததால் அவள் போட்டோ எடுத்திருக்கலாம். She could have taken the photo because her phone was in her hand. அவளுடைய போன் கையில் இருந்ததால் அவள் போட்டோ எடுத்திருக்கலாம். He could have called you because he needed help. அவருக்கு உதவி தேவைப்பட்டதால் அவர் உங்களை அழைத்திருக்கலாம். He could have called you because he needed help. அவருக்கு உதவி தேவைப்பட்டதால் அவர் உங்களை அழைத்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பாஸ்ட் எபிலிட்டியில் ஒரு 25 சென்டென்சஸ் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். பாஸ்ட் எபிலிட்டியில் சென்டென்ஸ் சொல்லும்போது இருக்க முடியும் அப்படின்னு தான் சென்டென்ஸ் முடியும். அந்த சென்டென்ஸோட எண்டில் இருக்க முடியும். பார்த்தீங்கன்னா பாருங்க, செய்திருக்க முடியும், எடுத்திருக்க முடியும், முடித்திருக்க முடியும். இந்த மாதிரி இந்த சென்டென்ஸோட எண்டில் இருக்க முடியும் அப்படின்ட்டு முடியும். ஓகேங்களா? He could have carried the bag. அவன் பேக்கை தூக்கி இருக்க முடியும்.
He could have carried the bag. அவன் பேக்கை தூக்கி இருக்க முடியும். I could have helped you. நான் உங்களுக்கு உதவி செய்திருக்க முடியும். I could have helped you. நான் உங்களுக்கு உதவி செய்திருக்க முடியும். He could have scored more marks. அவன் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்க முடியும். He could have scored more marks. அவன் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்க முடியும். You could have joined the meeting. நீங்கள் மீட்டிங்கில் சேர்ந்திருக்க முடியும். You could have joined the meeting. நீங்கள் மீட்டிங்கில் சேர்ந்திருக்க முடியும். நீங்க மீட்டிற்கு வந்திருக்க முடியும். ஆனா நீங்க வராம இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு. She could have completed the project on time. அவள் ப்ராஜெக்டை குறித்த நேரத்தில் முடித்து இருக்க முடியும். She could have completed the project on time. அவள் ப்ராஜெக்டை குறித்த நேரத்தில் முடித்திருக்க முடியும். அவ ப்ராஜெக்டை கரெக்டான நேரத்தில் முடிச்சிருக்க முடியும். அவள்கிட்ட திறமை இருந்துச்சு. பட் ஆனால் அவள் வேணும்னு டிலே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு. She could have completed the project on time. அவள் ப்ராஜெக்டை குறித்த நேரத்தில் முடித்திருக்க முடியும். He could have saved money. அவன் பணத்தை சேமித்திருக்க முடியும். He could have saved money. He could have saved money. அவன் பணத்தை சேமித்திருக்க முடியும். அவன் பணத்தை சேர்த்து வச்சிருக்க முடியும். ஆனா அன்னெசரியா அவன் செலவு பண்ணி எல்லாத்தையும் தீத்துட்டான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு. He could have saved money. You could have written the exam. நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்க முடியும். You could have written the exam. நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்க முடியும். She could have bought the dress. அவள் ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்க முடியும். She could have bought the dress. அவள் ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்க முடியும். அவள்கிட்ட ஒரு 3000 ரூபாய் இருந்திருக்கும். ட்ரெஸ்ஸோட விலை 2500 ரூபாய் இருக்கும். அவ்வளோ ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் எடுக்கணுமா அப்படின்னு நினைச்சிருப்பா. அதனால அவ எடுக்கல. ஆனா பட் அவளால எடுக்க முடிஞ்சிருக்கும். She could have bought the dress. அவள் ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்க முடியும். You could have taken the medicine. நீங்கள் மருந்தை எடுத்து இருக்க முடியும். You could have taken the medicine. நீங்கள் மருந்தை எடுத்திருக்க முடியும். He could have shared the food. அவன் உணவை பகிர்ந்திருக்க முடியும். He could have shared the food. அவன் உணவை பகிர்ந்திருக்க முடியும். I had time in the morning. I could have helped you. காலை நேரம் இருந்தது. உங்களுக்கு உதவி செய்திருக்க முடியும். I had time in the morning. I could have helped you. காலையில் நேரம் இருந்தது. உங்களுக்கு உதவி செய்திருக்க முடியும். யாராச்சும் ஹெல்ப் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நிஜமாவே ஹெல்ப் தேவை இருந்திருக்கும். நம்ம சொல்லோம்ல, நீங்க கேட்டிருந்திருக்கலாம். எனக்கு காலையில நேரம் இருந்து என்னால உதவி செய்யறதுக்கு டைம் வேற இருந்துச்சு, பண்ணியிருப்பேன், நீங்க கேட்காம விட்டீங்களே அப்படின்னு சொல்லலாம். I had time in the morning. I could have helped you. He knew the answer. He could have answered the question. அவனுக்கு பதில் தெரியும். அவன் கேள்விக்கு பதில் கூறியிருக்க முடியும். He knew the answer. He could have answered the question. அவனுக்கு பதில் தெரியும். அவன் கேள்விக்கு பதில் கூறியிருக்க முடியும். You had a bike. You could have reached early. உன்னிடம் பைக் இருந்தது. நீ சீக்கிரம் சென்றிருக்க முடியும். You had a bike. You could have reached early. உன்னிடம் பைக் இருந்தது. நீ சீக்கிரம் சென்றிருக்க முடியும்.
I had my camera with me. I could have taken a photo. என்னிடம் கேமரா இருந்தது. நான் போட்டோ எடுத்திருக்க முடியும். I had my camera with me. I could have taken a photo. என்னிடம் கேமரா இருந்தது. நான் போட்டோ எடுத்திருக்க முடியும். He had the money. He could have bought the ticket. அவனிடம் பணம் இருந்தது. அவன் டிக்கெட் வாங்கியிருக்க முடியும். He had the money. He could have bought the ticket. அவனிடம் பணம் இருந்தது. அவன் டிக்கெட் வாங்கியிருக்க முடியும். He had the money. He could have bought the ticket. அவனிடம் பணம் இருந்தது. அவன் டிக்கெட் வாங்கியிருக்க முடியும். They had enough workers. They could have finished the work. அவர்களுக்கு போதுமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேலை சீக்கிரம் முடித்திருக்க முடியும். They had enough workers. They could have finished the work. அவர்களுக்கு போதுமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேலை சீக்கிரம் முடித்திருக்க முடியும். நிறைய வேலைக்காரர்கள் இருந்த பிறகும் அவங்க வேலையை முடிக்கல. அதனால சொல்லுவாங்க அவர்களுக்கு நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க ஆனாலும் வேலையை முடிக்காம இருந்திருக்காங்க. முடிச்சிருக்க முடியும். பட் they had enough workers. They could have finished the work. I had more energy. I could have run faster. என்னிடம் சக்தி இருந்தது. நான் வேகமாக ஓடியிருக்க முடியும். I had more energy. I could have run faster. என்னிடம் சக்தி இருந்தது. நான் வேகமாக ஓடியிருக்க முடியும். He had tools. He could have repaired the car. அவனிடம் கருவிகள் இருந்தது. அவன் காரை சரி செய்திருக்க முடியும். He had tools. He could have repaired the car. அவனிடம் கருவிகள் இருந்தது. அவன் காரை சரி செய்திருக்க முடியும். You had your phone. You could have called me. உன்னிடம் போன் இருந்தது. நீ எனக்கு போன் செய்திருக்க முடியும். You had your phone. You could have called me. உன்னிடம் போன் இருந்தது. நீ எனக்கு போன் செய்திருக்க முடியும். They had vegetables. They could have cooked lunch. அவர்களிடம் காய்கறிகள் இருந்தது. அவர்கள் மதிய உணவு செய்திருக்க முடியும். They had vegetables. They could have cooked lunch. அவர்களிடம் காய்கறிகள் இருந்தது. அவர்கள் மதிய உணவை செய்திருக்க முடியும். You had a laptop. You could have sent the email. உன்னிடம் லேப்டாப் இருந்தது. நீ இமெயில் அனுப்பியிருக்க முடியும். You had a laptop. You could have sent the mail. உன்னிடம் லேப்டாப் இருந்தது. நீ இமெயில் அனுப்பியிருக்க முடியும். She had extra food. She could have shared it. அவளிடம் கூடுதலான உணவு இருந்தது. அதை பகிர்ந்திருக்க முடியும். She had extra food. She could have shared it. அவளிடம் கூடுதலான உணவு இருந்தது. அதை பகிர்ந்திருக்க முடியும். They had a car. They could have picked up you. அவர்களிடம் கார் இருந்தது. அவர்கள் உன்னை அழைத்து வந்திருக்க முடியும். They had a car. They could have picked up you. அவர்களிடம் கார் இருந்தது. அவர்கள் உன்னை அழைத்து வந்திருக்க முடியும். You knew the location. You could have gone there. உனக்கு இடம் தெரியும். நீ அங்கே சென்றிருக்க முடியும். You knew the location. You could have gone there. உனக்கு இடம் தெரியும். நீ அங்கே சென்றிருக்க முடியும். I had the keys. I could have opened the door. என்னிடம் சாவிகள் இருந்தது. நான் கதவை திறந்திருக்க முடியும். I had the keys. I could have opened the door. என்னிடம் சாவிகள் இருந்தது. நான் கதவை திறந்திருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். If you like this video, click like button,
Please subscribe this channel. We will see in the next interesting video. Thank you friends. Bye bye.